வணக்க மக்களை, டிஆர்ஏ அகாடமில இருந்து இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5வது யூனிட், அதாவது யூனிட் 5ல இருக்கக்கூடிய பாலிட்டி இந்திய அரசியலமைப்பிற்கான வேர் டு ஸ்டடியை தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அது எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா, குரூப் 4க்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இது அனைத்திற்கும் சேர்த்து ஸ்டாண்டர்டாக 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன டிஎன்பிசி சிலபஸ் இருக்கோ அதை ஒவ்வொன்றாக தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜ், வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜ். ஸோ வெல்ல முடியும், நம்ம டெஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னா வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நடத்திட்டு இருக்கோம். இது யாருக்கான டெஸ்ட் பேஜ் அப்படின்னா, வரக்கூடிய 2025ல நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. குரூப் 4க்கு விட்டாங்க, குரூப் 2Aக்கு விட்டுட்டாங்க, குரூப் 2 குரூப் 2A 2க்கு விட்டுருக்காங்க. ஸோ அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி குரூப் 2 குரூப் 4 மற்றும் குரூப் 2A ப்ரிலிம்ஸ், ஸோ இதற்காக நம்ம கம்பைன் பண்ணி ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்டாண்டர்டா கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பிடிஎஃப் இருக்கும். ஸ்கூல் புத்தகத்திற்கான பிடிஎஃப் நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக வீடியோ கிளாஸஸ் இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க என்ன படிக்க போறீங்களோ அதை நான் வீடியோவை எடுத்துருவேன். ஸோ நீங்க வீடியோ பார்த்தாலே ஸ்கூல் புத்தகத்தை படித்த மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அடுத்து வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். இந்த வேர் டு ஸ்டடியில நீங்க என்ன படிக்கணும், எங்க இருக்கு, பக்கம் முதற்கொண்டு தெளிவா கொடுத்துருவோம். அடுத்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். எவ்ரி சண்டே டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்ரி சண்டே நடக்கும். எத்தனை மார்க்குக்கு சார்? 150 மதிப்பெண்களுக்கு நடக்கும். 2.5 மணி நேரம் OMR ஷீட் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த டெஸ்ட் பேஜ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கீழே வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்புக்கு லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு குரூப் அட்மினுக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி SMS பண்ணுங்க. அவங்க மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அஸ் யூஷுவல் நீங்க கிளாஸஸ், பிடிஎஃப் எல்லாமே நீங்க ஃப்ரீயா பண்ணிக்கலாம். இது முற்றிலும் இலவசமான ஒன்று. ஃப்ரீயா இருக்கிறதுனால ரொம்ப ஏனோதானே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம 6 டெஸ்ட் கண்டென்ட் பண்ணிட்டோம். அந்த 6 டெஸ்ட்டுக்குமான ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க கொஸ்டின் பேப்பரை பாருங்க, எவ்வளவு ஸ்டாண்டர்டா எவ்வளவு குவாலிட்டியா எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். சரி, இப்போ நீங்க டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றப்ப ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாசம் லாஸ்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் திரும்ப. ஓகே சார், இப்போ முடிச்சு இப்போ வீடியோக்குள்ள வரும். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 5 பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு. ஸோ அதை தான் பார்க்க போறோம். இதுல இருந்து குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2A இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, 6ல இருந்து 8 மதிப்பெண்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6ல இருந்து 8 மதிப்பெண் கண்டிப்பா இந்த பாலிட்டின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்புல கண்டிப்பாக இடம் போடும். ஸோ அதற்காக நம்ம ரெடி பண்ண ஒரு வேர் டு ஸ்டடி தான். நீங்க சிலபஸ்ல என்ன இருக்கோ அது வேர் டு ஸ்டடியில இருக்கும். நம்ம வேர் டு ஸ்டடியில நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதற்கான எக்ஸ்பிளைனுமே இப்ப நம்ம வீடியோல பாத்துருவோம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதற்கான லிங்க் இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி படிங்க. வேர் டு ஸ்டடியில 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி லோக்பால், லோக் ஆயுதா, ஊழல் எதிர்ப்பு சட்டம், ஊழல் தடுப்பு, தகவல் உரிமை சட்டம் இதெல்லாம் புத்தகத்தில் அவ்வளவா இருக்காது. ஸோ அதற்கான வகுப்புகள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதற்கான பிடிஎஃப் தான் சேனல் கீழே, அந்த வீடியோ கீழே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் டிஆர்ஏ அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூனிட் 5ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, வேர் டு ஸ்டடியில எந்தெந்த பாடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிட் 5, அதாவது யூனிட் 5ல அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, அதாவது பாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. ஸோ அதோடைய வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வேர் டு ஸ்டடி ஆனது குரூப் 4க்கும் சரி, குரூப் 2A ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இதுக்கு எல்லாத்திற்கும் சேர்த்து சிலபஸ்ல என்ன இருக்கோ 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கவர் பண்ணி தான் நம்ம இந்த வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணியிருக்கோம். இதுல இருக்கிறத படித்தால் மட்டுமே போதுமானது. ஸோ வேர் டு ஸ்டடியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க கவர்மெண்ட்ல கொடுத்த அந்த பிடிஎஃப் கையில எடுத்து வச்சுட்டு நான் கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாது. இந்த வேர் டு ஸ்டடியை வச்சு நீங்க இலவசமாக படிக்கலாம். இந்திய அரசியலமைப்பு எங்கெல்லாம் இருக்கு? 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல லெசன் 1. ஸோ லெசன் 1. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 and 2, 12th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1. வெறும் லெசன் மட்டும் போட்டிருக்கிறதுக்காக நீங்க குழம்ப வேணாம். சோசியல் சயின்ஸ்ல அதே மாதிரி 11th 12th பாலிட்டி புக், இது 2ல மட்டும்தான் இந்த பாடங்களுக்கு சம்பந்தமானது இருக்கும். ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பாருங்க.
11th ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் லெசனும் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசனும் இருக்கு. அடுத்து அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள் 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1ம் 11th ஸ்டாண்டர்ட்ல 4வது லெசனும் 12வதுல முதல் வகுப்பும் இருக்கு. அடுத்து ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் 12ஆம் வகுப்புல 1, 7. நீங்க மேலோட்டமா பாக்குறப்ப நிறைய இருக்கே சார், மற்ற இன்ஸ்டியூட்ல கூட நிறைய இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா வந்த பாடங்களே ரிப்பீட் வந்திருக்கும். நான் ஒவ்வொரு தலைப்புலையும் எங்க இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்த பாடங்கள் ரிப்பீட்டடா வரும். ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். குடியுரிமை பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வந்து 8வது வகுப்புல 2வது பாடமாகவும் 10வது வகுப்புல முதல் பாடமாகவும் இருக்கு. அடுத்து அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது 11ஆம் வகுப்புல 4வது பாடமாகவும் 10வது வகுப்புல முதல் பாடமாகவும் 9ஆம் வகுப்புல 3வது பாடமாகவும் இருக்கு. அடுத்து ஒன்றிய நிர்வாகம் 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 2வும் 12th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 3வும் இருக்கு. ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது 10வது வகுப்புல 2வது பாடமாகவும் 11ஆம் வகுப்புல 6வது பாடமாகவும் 12ஆம் வகுப்புல 1 மற்றும் 2வது பாடமாக இருக்கு. அடுத்து மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம் 8ஆம் வகுப்புல முதல் பாடம், 10வது வகுப்புல 3வது பாடம், 12ஆம் வகுப்புல 1, 2, 3. ஸோ இதுல பாருங்க, இங்கேயும் 12ஆம் வகுப்பு 1, 2 வருது, இங்கேயும் 1, 2, 3 வருது. அப்ப அதுல சின்ன ஒரு தலைப்புல கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படிச்சுக்கிறோம். உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் 6ஆம் வகுப்புல டேம் 3ல லெசன் 3யும் 9ஆம் வகுப்புல 5வது பாடமும் 12ஆம் வகுப்புல 11ஆம் வகுப்புல 12வது பாடமாகவும் இருக்கு. கூட்டாட்சி அடிப்படையின் தன்மைகள், மத்திய மாநில உறவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ 12வது ஸ்டாண்டர்ட்ல 5வதாகவும் 11ஆம் வகுப்புல 6வதாகவும் 10வதுல லெசன் 1ஆகவும் இருக்கு. அடுத்து தேர்தல் 7ஆம் வகுப்புல டேம் 1ல லெசன் 2, 9ஆம் வகுப்புல 1வது லெசன் மற்றும் 2வது லெசன், 11ஆம் வகுப்புல 10, 11, 14. இந்திய நீதி அமைப்பு சட்டத்தின் ஆட்சி 10ஆம் வகுப்புல 2 மற்றும் 3வது லெசன், 8வது வகுப்புல 1 மற்றும் 7வது லெசன், 12ஆம் வகுப்புல 4வது லெசன். அடுத்து பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு, லோக்பால், லோக் ஆயுதா, தகவல் அறிவு உரிமை சட்டம். இதற்கான புக்ல வந்து சிலபஸ்ல எங்கேயுமே இல்லை. ஸோ இதற்கான கவர்மெண்ட் மெட்டீரியல் நீங்க பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம இதற்கான வகுப்புகள் மற்றும் பிடிஎஃப் வந்து நமது யூடியூப் சேனல் TRI அகாடமியில இதற்கான வகுப்புகள் மற்றும் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அதை நீங்க வேணுமா செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். அடுத்து பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமை சாசனம் 7th ஸ்டாண்டர்ட்ல டேம் 3 முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு, அதே மாதிரி 8வதுல லெசன் 4, 9ஆம் வகுப்புல லெசன் 3. ஸோ அவ்வளவுதாங்க, A to Z கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம். ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தெளிவாக நம்ம முடிச்சுட்டோம். இதுல இருக்க நீங்க படித்தால் மட்டுமே போதுமானது. இதுல இருக்கக்கூடிய வகுப்புகள் வந்து உங்களுக்கு வகுப்புகளா வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய TRI அகாடமி சேனல்ல இதற்கான வகுப்புகள் நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம். ஒவ்வொரு இந்திய அரசியலமைப்புக்கு தனியா ஒரு வகுப்பு, இந்த 3-4 பாடங்களையும் கவர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொன்று போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி 2025ல வரப்போற குரூப் 4 மற்றும் 2A ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் மீண்டும் அதை ஓபன் பண்றோம். கீழே கூட வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேர்வானது இருக்கும். தேர்வுக்கான கொஸ்டின், பிடிஎஃப், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணால் மட்டும் போதுமானது. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்களுக்கு குரூப் அட்மின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி வேற எந்ததுக்கு வேர் டு ஸ்டடி வேணும் அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாமே இலவசமாக தான் நம்ம அகாடமியில செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வேற எதற்கு உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம வேர் டு ஸ்டடி போடலாம். அப்ப வேர் டு ஸ்டடியில இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, பிடிஎஃப் நான் காமிச்சிருப்பேன். பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நம்ம எல்லா புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இதை தாண்டி வெளியே இருந்து ஒரு கேள்வி வரப்போறது இல்லை. அப்படியே கேட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா தான் கேட்க போறாங்க. ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குரூப் 4 மற்றும் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு 2025ல வரக்கூடிய எக்ஸாம் இருக்கு. இலவசமான டெஸ்ட் பேஜ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் இப்பதான் புதுசாக நீங்க வீடியோ பாக்குறீங்க, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, செக் பண்ணி பாருங்க.
அதுல போய் ஜாயின் பண்ணிட்டு குரூப் அட்மின்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் வெள்ளமுடி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு. அவங்க உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க. நீங்க அப்படியே டெஸ்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம், பிடிஎஃப் கொடுத்துருவோம், ஸ்கூல் புக் பிடிஎஃப் கொடுத்துருவோம், வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம், டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், அதற்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ லைவ்ல கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வாரமா 6 வாரம் முடிச்சிட்டோம். 6 வாரம் முடிஞ்சிருச்சா நான் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாக்காதீங்க. இப்போ புதுசா நம்ம ஹிஸ்டரி ஐஎன்எம் சேர்த்து போயிட்டு இருக்கோம். நீங்க எப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க அதை விட்டு போனதை நீங்க அடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அதனால ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். இந்த வாரம் லாஸ்ட் வரைக்கும் டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மறுபடியும் நாங்கள் ஓப்பன் பண்றோம். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோல நம்மளுக்கு யூனிட் 5க்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வேற எதுக்கு வேர் டு ஸ்டடி வேணும் அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதற்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அதற்கான வேர் டு ஸ்டடி அடுத்த வீடியோல கொடுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்க நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. டெஸ்ட் பேஜில் சேராதவங்க உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் வாய்ப்பு. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.